இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது இன்னும் ஒரு வாரத்திலே நவராத்திரி பண்டிகை வர இருக்கின்றது. இந்த நவராத்திரியை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும், நவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க வேண்டும். 10 நாட்கள் 10 வீத அலங்காரம், 10 நாட்கள் அர்ச்சனைகள் 100,000, பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் 1000, அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம், முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். அதாவது தாயாகப்பட்டவளை பற்றி தேவி மகாத்மியத்திலே அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நவராத்திரியை பற்றி தேவி மகாத்மியத்திலே மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அம்பாளுடைய பெருமைகள், அம்பாள் எப்படி மகிஷாசுரனை வென்றாள் என்பதை பற்றியெல்லாம் அற்புதமாக தேவி மகாத்மியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நவராத்திரியிலே நாம் விரதம் இருந்தால் பெண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றில்லை, ஆண்களும் நவராத்திரி விரதம் கடைபிடிக்கலாம். அம்பாள் நமக்கெல்லாம் தாயானவள். அந்த தாயை நினைத்து ஆண்களும் விரதம் இருக்கலாம். இப்படிப்பட்ட நவராத்திரி விரதத்தை நாம் எப்படியெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரியிலே 9 நாட்கள் அம்பாளை 3 சக்திகளாக, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று அம்பாளை நாம் கொண்டாடுகின்றோம். நவராத்திரியிலே அம்பாளை எப்படி முறையாக வழிபட்டு விரதம் இருக்க வேண்டும், சும்மா கொலுவுமே வச்சு ஆச்சா அப்படி இல்லை, எப்படி விரதம் இருந்து அம்பாளை அழைக்க வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்களும் இச்சாசக்தியின் தோற்றமான துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். நடுவிலே உள்ள 3 நாட்கள் ஞான சக்தியின் தோற்றமான லக்ஷ்மியை நினைத்து வழிபட வேண்டும். இறுதி 3 நாட்கள் கிரியாசக்தியான சரஸ்வதியை பூஜிக்க வேண்டும். எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று பார்த்தால், நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அமாவாசை தினத்தன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு உபவாசம் இருக்க வேண்டும். அடுத்த நாள் பிரதமை திதி அன்று நவராத்திரி கொலு ஆரம்பமாகின்றது. முறையாக விரதம் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். இல்லை, நான் மிகவும் வயதானவன், என்னால் முழு விரதம் இருக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் இடையிலே பழம் சாப்பிடலாம். பழத்துக்கு தோஷம் கிடையாது, பாலுக்கு தோஷம் கிடையாது. ஆகவே இடையிலே ஒருவேளை பழமும் பாலும் அருந்தலாம். இரவு ஏதேனும் ஒரு சிற்றுண்டியாக உண்டு அன்றைய விரதத்தை பூர்த்தி செய்யலாம். ஆகவே இப்படி விரதம் இருக்கலாம். முறையாக விரதம் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். அதற்கு சக்தி இருப்பவர்கள் அப்படி செய்யுங்கள். அது மிகவும் ஏற்றத்தை தரும், மாற்றத்தை தரும். முன்னதாக அமாவாசையில் கொலு பொம்மையை வைத்து விட வேண்டும். அமாவாசை அன்று கொலு வைத்து விட வேண்டும் வீட்டிலே. காலையில் எழுந்து சுத்தபத்தமாக அம்பாளை வழிபட்டு அம்மனுக்குரிய பாடல்களை எல்லாம் பாடலாம், ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம். இரவு பூஜை முடித்துவிட்டு அதன் பிறகு உணவு உட்கொள்ளலாம். பூஜையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம், அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். இவையெல்லாம் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானவை. லலிதா சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கே அம்பாள் குடியேறி விடுவார். பசி தாங்க முடியாது என்பவர்கள் பகல் உணவாக ஒருவேளை நான் சொன்னது போல் எளிதான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், பால், பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நவராத்திரி கொலுவிலே கும்பம் வைப்பது மிகவும் முக்கியமானது. இதனை முதல் படியிலே வைக்க வேண்டும். கலசம் வைத்து கலசத்திலே அம்பாளை ஆவாகனம் செய்து கலசத்திலே நல்ல நறுமணம் மிகுந்த சந்தனம், பூ இவைகளோடு மாதுளை, வாழை, பலா முதலியவற்றை அம்பாளுக்கு படைக்கலாம். கும்பத்திலே புனுகு, கோரோஜனை, பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், சந்தனம், குங்குமப்பூ இவைகளையெல்லாம் பன்னீர் கலந்து கும்பம் வைத்தால் அந்த இடம் அப்படியே மணமாக இருக்கும். நன்கு மணமாக இருக்கின்ற இடத்திலே அம்பாள் வாசம் செய்வார். நவராத்திரியிலே குமாரி பூஜை என்பது மிகவும் பிரதானமானது. வீட்டிலே கொலு வைப்பவர்கள் 2 வயது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை அழைத்து கன்னியா குழந்தை பூஜை என்று சொல்வார்கள். அவர்களை அம்மனாக பாவித்து அமர வைக்க வேண்டும். அவர்களை அம்மனாக பாவித்து அமர வைத்து, பாலா திரிபுர சுந்தரி எவ்வளவு அழகாக இருக்கின்றாள், பாலாவை பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? பாலாவை போல் நினைத்து குழந்தைகளுக்கு நாம் அவர்களுடைய காலிலே மஞ்சள் தடவி, குங்குமம் தடவி அவர்களுக்கு பூஜை செய்து, அவர்கள் படிக்கின்ற குழந்தைகள், ஆகவே அவர்களுக்கு ஏதேனும் படிப்புக்கான
நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, பென்சில் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு உடை வஸ்திர தானம் கண்டிப்பாக செய்யணும். வஸ்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கள். இப்படி நாம் பூஜை செய்தால் நமக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விரதம் இருப்பவர்கள் 9ஆம் நாளான நவமி அன்று முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். நவமி அன்று எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்றுதான் சரஸ்வதி பூஜையும் கொண்டாடுகின்றோம். அன்றைய தினத்திலே குழந்தைகள் படிக்கும் புத்தகங்களை, நாம் பாராயணம் செய்யும் புத்தகங்கள் போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும். அடுத்த நாள் விஜயதசமி. விஜயதசமி அன்றுதான் அம்பாள் மகிஷாசூரனை வதம் செய்கின்றாள். ஆகவே அன்றைய நாளிலே அம்பாள் மிகவும் உக்கிரமாக இருப்பாள். அம்மனுக்கு சுவையான பலகாரங்கள் செய்து அம்பாளுக்கு படைக்க வேண்டும், நைவேத்தியம் செய்ய வேண்டும். பூஜைக்கு புத்தகங்களை எடுத்து வைத்து பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கலாம். முதல் நாள் பூஜையிலே வைத்தோம் அல்லவா, சரஸ்வதி பூஜை என்று முதல் நாள் பூஜையிலே வைத்தோம் அல்லவா புத்தகங்கள், அந்த புத்தகங்களை எடுத்து தசமி அன்று படிக்க வேண்டும். விஜயதசமி அன்று நாம் படிக்க வேண்டும். நிறைய கோவில்களிலே அக்ஷராபியாசம் அன்றுதான் செய்வார்கள். குழந்தைகளுக்கு நெல்மணியிலே குழந்தைகளை எழுத வைப்பார்கள், அக்ஷரம் எழுத வைப்பார்கள். ஆக இந்த அற்புதமான இந்த நவராத்திரி பூஜையை நாம் எல்லோரும் கடைபிடித்து அம்பாளுடைய அனுகிரகம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. அம்பாளுடைய சக்தி இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆக சக்தி முக்கியம். நமக்கு சக்தியை கொடுப்பவள் அம்பாள். ஆகவே அந்த பூஜையை நாம் வருடா வருடம் முறையாக விரதம் இருந்து செய்தால் நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இதுபோன்று 9 வருடங்கள் தொடர்ச்சியாக விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்விலே எந்த விதமான குறையும் இருக்காது. நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினருக்கும் நல்ல புண்ணியங்கள் சேரும். கலைமகளும் மலைமகளும் திருமகளும் நம்முடைய வம்சத்திற்கு என்றென்றும் துணையாக இருப்பார்கள் என்பது நிச்சயம். ஆகவே வர இருக்கின்ற நவராத்திரியை வரவேற்போம். முப்பெரும் தேவியருடைய அருள் நம்மை வாழ்விலே என்றென்றும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எல்லோரும் நவராத்திரி விரதத்தை இருந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.